بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து வாழ்ந்த அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் ஜனாசாவுடைய ஒரு நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்பமும் துன்பமும் நிறைந்த இரண்டர கலந்த வாழ்க்கையாகவே அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். ஒரு மனிதன் வாழ்கின்ற போது அவனுடைய ஆயுளை அல்லாஹு தஆலா கணித்து விட்டு உலகத்திற்கு அவனை அனுப்புகிறார். எனவே அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கைருன் நாஸ் மன் தால உம்ருஹு வ ஹஸன அமலுஹு. மனிதர்களிலே சிறந்தவர்கள் யாருடைய ஆயுள் நீடிக்கப்பட்டு அவருடைய நல்ல அமல்களும் சரியான முறையிலே அமைகிறதோ அவர்தான் மனிதர்களில் சிறந்தவர் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எனவே இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற சகோதரர் மிக நீண்ட காலம் அல்லாஹ் தஆலா அவருக்கு நீண்ட வாழ்க்கையை கொடுத்து, அதே போன்று அவருடைய வாழ்க்கையிலே தொழுகை ஏனைய இபாதத் விடயத்திலும் ஒரு நியமமாக நடந்து கொண்ட ஒரு மனிதராக காணப்படுகிறார். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற அந்த சிறப்புக்குரிய ஒரு மனிதனுடைய ஜனாசாவிலே தான் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறான ஜனாசாக்களிலே கலந்து கொண்டு அங்கே வருகை தந்திருக்கின்ற மக்களுக்கு மத்தியிலே சில விடயங்களை ஞாபகப்படுத்துவார். அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்திய ஒரு நீண்டதொரு ஹதீஸை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்திலே நல்ல மனிதன் மரணிக்கின்ற போது அவனுடைய நிகழ்வு எவ்வாறு அமையும், மோசமான மனிதன் மரணிக்கின்ற போது அவனுடைய நிகழ்வு எவ்வாறு அமையும் என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார். ஒரு மோசமான மனிதன் மரணிக்கின்ற சந்தர்ப்பத்திலே வானத்திலே இருந்து கவன் துணிகளோடு உயிரை கைப்பற்றுகின்ற மலக்குகள் வருகிறார். வந்து அந்த மரண தருவாயிலே இருக்கின்ற அந்த நிலைமையிலே இருக்கின்ற மனிதனிடத்திலே உயிரை வெளியே வா என்று அந்த மலக்குகள் சொல்கின்ற போதோ அந்த உயிர் வெளியே வருவதற்கு மறுக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நனைந்த ஆட்டிலே ஒவ்வொரு உரோமங்களாக நாங்கள் பிடுங்குகின்ற போது அந்த ஆடு எவ்வளவு வேதனைப்படுமோ அவ்வாறு வேதனைப்படுகிறது, மிகவும் கஷ்டப்படுகிறது. அந்த உயிர் வெளியே வருகிறது. வெளியே வந்த அந்த உயிரை கைப்பற்றிக் கொண்டு வானகுலத்தை நோக்கி அந்த மலக்குல் மௌத் உயிரை கைப்பற்றி அந்த மலக்குல் மௌத் செல்கிறார்கள். வானத்தின் அத்தனை கதவுகளும் மூடப்படுகிறது. அங்கே சொல்லப்படுகிறது, கெட்ட அடியார்களை பதிவு செய்கின்ற பூமியின் ஆழத்திலே பதிவு செய்யப்படுகின்ற அந்த இடத்திலே இவருடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் மனிதர்கள் அந்த ஜனாசாவை சுமந்து வருகிறார்கள். அந்த ஜனாசா கடுமையாக அழுது கொண்டு வருகிறது. யா ஹஸ்ரதி யா ஹஸ்ரதி, என்னுடைய கைதேசமே என்னுடைய கைதேசமே என்று அழுது கொண்டே வருகிறது. மனிதர்கள் எல்லோரும் தொலைவிட்டு விட்டு அடக்கம் செய்வதற்கு இங்கே வருகிறார்கள், அடக்கம் செய்கிறார்கள். அடக்கம் செய்ததன் பிற்பாடு விசாரணைக்குரிய மலக்குகள் அந்த கபரை நோக்கி வருகிறார்கள். வந்து ஒவ்வொரு கேள்விகளாக கேட்கிறார்கள். மன் ரப்புக வமா தீனுக,
உன்னுடைய இரட்சகன் யார், உன்னுடைய மார்க்கம் எது, உன்னுடைய வழிகாட்டி எது என்றெல்லாம் அந்த உயிரிடத்திலே ஜனாசாவிடத்திலே அடக்கம் செய்யப்பட்ட கெட்ட மனிதனிடத்திலே கேள்விகளை கேட்கிறார்கள். ஹாஹாலா அதிரி, எனக்கு எதுவுமே தெரியாது என்று அழுது கொண்டே இருக்கிறது. அந்த மலக்குகள் கடுமையான முறையிலே தண்டிக்கப்படுகிறார்கள் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எவ்வாறு இந்த உலகத்திலே மோசமான முறையிலே வாழ்ந்த ஒரு மனிதனுடைய மரண நிகழ்வை இவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற அதே சந்தர்ப்பத்திலே இந்த உலகத்திலே அல்லாஹ்வை தொழுது குர்ஆனை அழகான முறையிலே நியமமாக ஓதி நிறைய நன்மைகள் செய்த ஒரு நல்லடியான் மரணிக்கின்ற போதும் அந்த உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி வானத்திலே இருந்து கவன் துணிகளோடு அந்த உயிரை கைப்பற்றுகின்ற மலக்குகள் வருகிறார். வந்து உயிரை வெளியே வா என்று சொல்கிறார்கள். அழகான முறையிலே வெளியே வருகிறது. அதனை சுமந்து கொண்டு அந்த உயிரை எடுத்துக்கொண்டு வானுலகத்தை நோக்கி அந்த மலக்குகள் செல்கிறார்கள். வானத்தின் அத்தனை கதவுகளும் திறக்கப்படுகிறது. ஒரே நறுமணமாக இருக்கிறது. அங்கே இருக்கின்ற மலக்குகள் எல்லாம் வியந்து இது யாருடைய ஜனாசா, இது யார் மனிதன் என்று வினவுகிறார்கள். அந்த உயிர் நல்லடியார்களுடைய பேரிலே பதிவு செய்யப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்து கொள்வதற்காக மனிதர்கள் சுமந்து வருகிறார்கள். கட்டி மோனி என்னை அவசரமாக எடுத்துச் செல்லுங்கள், அவசரமாக எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்கிறது. அது மாத்திரமல்லாமல் மனிதர்கள் எல்லோரும் தொழுதுவிட்டு எவ்வாறு அடக்கம் செய்கிறார்கள். அடக்கம் செய்ததன் பிற்பாடு அந்த விசாரணைக்குரிய மலக்குகள் வருகிறார். வந்து மன் ரப்புக்க, உம்முடைய இரட்சகன் யார் என்று கேட்கின்ற போது ரப்பி அல்லாஹ், என்னுடைய இரட்சகன் அல்லாஹ் என்று அழகான முறையிலே பதில் சொல்கிறது. ஒமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் எது என்று கேட்கின்ற போது என்னுடைய தீனி அல் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்கிறது. ஒமன் நபியுக்க, உன்னுடைய நபி யார் என்று கேட்கின்ற போது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று அழகான முறையிலே சொல்கிறது. அங்கே சொல்லப்படுகிறது நம் கனௌமத்தில் அரோஜ், எவ்வாறு ஒரு புது மாப்பிள்ளை நிம்மதியாக தூங்குவாரோ அதே போன்று தூங்குங்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த கபரை நோக்கி சொர்க்கத்தின் வாடைகள் வருகிறது. அந்த கபர் விசாலப்படுத்தப்படுகிறது. இது இந்த உலகத்திலே அந்த நல்ல மனிதனுடைய, நல்ல அடியானுடைய, ஒரு சாலிகான மனிதனுடைய நிலைமை. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே தான் நானும் நீங்களும் ஒரு கணம் நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கின்ற போது அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நாங்கள் வாழ்கிறோமா? தொழுகை என்கின்ற விடயத்தை சரியான முறையிலே நாங்கள் பேணுதலாக தொழுகிறோமா? அல் குர்ஆனை சரியான முறையிலே நாங்கள் ஓதுகிறோமா என்கின்ற விடயங்களை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு கணம் யோசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. உலகம் என்று அலைந்து திரிந்து அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டும் மாறுபட்ட சமூகமாகவே நானும் நீங்களும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே எனக்கும் உங்களுக்கும் இந்த மரணம் என்பது அடுத்த நொடியில் கூட இருக்கலாம். எனவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவ்வாறு வாழ்கின்ற சகோதரர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு அல்லாஹ்வோடு இருக்கின்ற தொடர்பை அதிகரித்துக் கொள்ளுங்கள். தொழுகை போன்ற விடயத்தை நியமமாக பேணுங்கள். எப்போதும் எனக்கு மரணம் வரும் என்கின்ற சிந்தனையுடன் வாழ்கின்ற ஒரு மனிதனால் நிச்சயமாக அல்லாஹ்வை நெருங்குவதை தவிர வேறு வழி இல்லை என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வாறான மரண நிலைமை வருகின்ற போதோ எங்களிடத்தில் எவ்வளவுதான் சொத்துக்கள் கோடிக்கணக்கான பணங்கள் இருந்து நாங்கள் கொடுப்போம் என்று சொன்னாலும் நிச்சயமாக எங்களுடைய உயிரை கைப்பற்றுகின்ற மலக்களிடத்திலே நாங்கள் அவ்வாறு எதனையும் சமாளித்து விட முடியாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மரணம் என்பது எனக்கும் உங்களுக்கும் வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதற்கு தயாரானவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். அதே போன்று இந்த ஜனாசாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய சகோதரருக்காக வேண்டி இப்போது நீங்கள் நகர்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த விசாரணைக்குரிய மலக்குகள் வருகிறார்கள். எனவே அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுங்கள். அவர்கள் கேட்கின்ற அந்த ஜனாசாவிடத்திலே கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அழகான முறையிலே பதில் சொல்வதற்காக வேண்டி
உங்களுடைய சகோதரிக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இங்கே வந்திருக்கின்ற எல்லா சகோதரர்களும் நாங்கள் ஓரிரு நிமிடங்கள் நின்று அல்லாஹ் தஆலாவிடத்திலே கையேந்தி அழகான முறையிலே பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் தஆலாவிடத்திலே இந்த சகோதரருக்காக வேண்டி அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி நாங்கள் இருகரம் ஏந்துவோம். அவருடைய கபரை விசாலப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவிடத்திலே ஒவ்வொரு சகோதரர்களும் இந்த நிகழ்வு முடிந்ததன் பிற்பாடு நீங்கள் அல்லாஹ் தஆலாவிடத்திலே இருகரம் ஏந்தி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அன்பாக கேட்டு என்னுடைய உரையை முடித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.